நம்ம பிபிலே சொன்னார்ல, ஒரு ஷோல எந்த மாரி ட்ரெஸ் போடணும்ன்றது மாரி சொன்னோம்ல. இதே தான் இந்த கான்செப்ட் நம்ம பேசணும். பேசணும்ல தாத்தா இந்த கான்செப்ட்? அதனால தான்மா அன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பேஸா போய் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம என்னெல்லாம் பேசினோமோ, அதுவும் நீங்க சொன்னீங்க அது. என்னது அந்த இது இடம் பொருள் ஏவல் நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டம் ஃபேன்ஸ் ஃபேண்டம் பத்தி மென்டாலிட்டில வந்து அட்டாக் கரண்ட்டு பண்றது. எல்லாமே பயங்கர கரண்ட் விஷயம். அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2ல கூட பயங்கர கரண்டா நமக்கு அந்த நேரத்துல என்ன நடக்குதோ அது வரும். ஸோ அதுதான் வந்து யூஎஸ்பி இந்த படத்துக்கு. சார் வந்துட்டாருமா. வாங்க ப்ரோ. ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? பயங்கரமா போகுது போல மூவி. ஃபுல்லா அந்த பட்டாப்பட்டி வச்சு செஞ்சுக்கிருக்காங்க ஃபுல்லா எல்லாருக்குமே முழுசா பார்க்காம. நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முழுசா பார்க்காம பேசுறாங்க. முழுசா பார்த்தா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் இன்னைக்கு காலையில நாங்க பேசிட்டு இருந்தோம் டைரக்டர் சார். முழுசா பார்க்காம அரைக்குறையா, ஆனா நல்ல ஒரு ஃபுல்லா டிஎல் முழுக்க அது வந்ததுனால இன்னைக்கு காலை கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் தோணுச்சு சரி உங்களை கூப்பிடலாம்னு. சாமியல் பேசுங்க. ஓகே. ஹாய் தாத்தா. ஹாய் சார். வெல்கம் சார். பேசுங்க கார்த்திக். சார் படம் பயங்கரமா இருக்கு சார். சார் கேக்குதா? தேங்க்யூ ப்ரோ. இல்ல நான் மஞ்சு மியூட் பண்ணுங்க மஞ்சு. இரண்டாம் சுற்றத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். என்ன ப்ரோ கேக்கல ப்ரோ. பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இந்த இரண்டாம் சுற்றம் மட்டும் தான் நாங்க தியேட்டர்ல பார்க்க முடியல. தியேட்டர்ல ஓடிடியா என்னன்னு தெரியல, சாரி. அது மட்டும் தான் நாங்க இதுல ஓடிடியில பாக்குற மாதிரி இருந்துச்சு. அடியேவும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் ஹாஸ்பிட்டல் 1ம் ஹாஸ்பிட்டல் 2ம் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். நீங்க ரொம்ப யூனிக்கா இருக்கீங்க. மத்த மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப யூனிக்கா பண்றீங்க. உங்க பேருக்காக நம்ம தியேட்டர் போலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு படம். ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா டியூரேஷன் தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறப்ப 4 கதை இருந்துச்சு. 4மே ரொம்ப யாருமே எதுவும் நோ சொல்ல முடியாது. கேட்ட கேள்விதான். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கு கார்த்திக். ஆமா இல்லைங்க சார். சரி இப்ப கேக்குதா? இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கு. நீங்க பேசிட்டு மியூட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சார். இண்டிவிஜுவல் மீட் போடுறேன். 1 செகண்ட். கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பின்னாடி ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்களா, விவேக் காமெடியில ஒண்ணு தெரியுமா? உங்க வாய் கேட்கல. பேக்ரவுண்ட் மியூசிக்ல நீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஆமா. ரெண்டையும் பிரிச்சு பாக்குறதுக்கு டெக்னாலஜி உங்களுக்கு இன்னும் வரல ப்ரோ. வந்துச்சதுக்கு அப்புறம் நாங்க ஈஸியா எடுத்துக்கிறோம். ஹாட்ஸ்பாட் 3ல அது கொண்டு வந்துருங்க டாக்டர் சார். கண்டிப்பா சார். சஜஷன் எடுத்துக்கிறேன். ப்ரோ மேல பேரை டாக் ஒரு கேள்வி கேட்கலாமா போடலாமா? ஹேமா 1 செகண்ட் மஞ்சு அவட்ட கேட்டுக்கிறேன். விக்னேஷ் ப்ரோ மேல உங்க பேரை இது பண்ணலாமா அட் போட்டு? கேக்கல நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. உங்க பேரு மேல ஹாட்ஸ்பாட் 2 டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் போடலாமான்னு கேக்குறாங்க. போடலாம். நீங்க சொல்லாட்டாலும் அவர்தான் அதுக்கு டைரக்டர். போடலாம். போடுங்க அம்மா. ஓகே தாத்தா. நிறைய பேர் கேள்வி கேட்கணும். நீங்கள கீழே இருக்காங்களா? ஹேமா, மஞ்சு.
இல்ல தாத்தா, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கணும் டாக்டர்ட்ட. நீங்க இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன்ல வந்து சில பேர் வந்து இதுக்கு எதிரா வந்து கமெண்ட் குடுத்துருக்காங்க தானே சார்? அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லங்க நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு எதிர்க்க கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். ஸோ அது அந்த கமெண்ட் வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு, நான் அதை அனலைஸ் பண்ணி கரெக்ட் அவங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள ஒரு யோசனை வரும்ல. அதுக்கப்புறம் இல்ல கரெக்ட் நாம இப்ப எக்ஸாம்பிளுக்கு திட்டம் 2 திட்டம் 2 அதுல வந்து ஒரு அ ஒரு நிமிஷம். சாரி சாரி சார். உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது எங்களுக்கு. ஐயோ இப்ப இப்ப கேக்குதா? ஹலோ. இப்ப தெளிவா கேக்குது. சாரி ஃபார் இன்டரப்டிங். சாரி. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். பிரேக் ஆகுதுன்னா அங்கேயே சொல்லிருங்க, நான் திரும்ப பேசுறேன். இப்போ ஓகேவா? இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. இல்லதான் இப்போ இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து என்னது, இந்த மாதிரி இல்ல கமெண்ட்ஸ் இப்போ என்ன நீங்க என்ன இப்போ நீங்க குடுத்திருக்கிற டயலாக் வந்து பாத்தீங்கன்னா, அதோட அவுட்கமும் சரி, அண்ட் செகண்ட் திங் அதோட ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் அது பார்த்த விதமும் சரி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெலிவரி அந்த அ டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா சில பேர் வந்து அது வந்து ஏத்துக்க முடியாம இருக்காங்கல்ல. இல்ல நீங்க யார் அந்த மாரி சொல்றதுக்கு? நீங்க யார் இந்த மாரி சொல்றதுக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ் வப்பாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல அதான் நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு எதிர்மறையா கமெண்ட்ஸ் தர ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. நம்ம 100% எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒன்று பண்ணவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது இவங்க கமெண்ட் எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தாட்டு தான் முதல்ல வரும். அவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே, நம்ம தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு ஒரு புரிதல் வரும். இல்ல நாம அதை யோசிச்சு பார்த்து இல்லையே நம்ம சரியா தானே பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னா ஓகே, அது அவங்களோட பெர்செப்ஷன். அதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஸோ அதை அப்படி கடந்து போக வேண்டியதுதான். அவங்களுக்கு ஏன் மேல தனிப்பட்ட விரோதமோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலேயே அவங்க பேசல. அவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க, இதுதான் சரி, இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஃபீல்ல அவங்க அதை பேசுறாங்க. மேபி அவங்களுக்கு அதை அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அவங்க பேசுற ஆட்கள், அவங்க பழகுற ஆட்கள் இதுதான் சரி அப்படின்னு அவங்க டியூன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது அகைன் செயற்கை அவங்களோட தாட் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அது ஓகே, அவங்களோட கருத்து அப்படின்னு கடந்து போக வேண்டியதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெண்டாவது சார், ரியாலிட்டின்னு ஒண்ணு 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 இருக்கு. ரெண்டாவது வந்து டெலியூஷன் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இந்த டெலியூஷன்ல இந்த ஆமா, மாதிரி கமெண்ட் வைக்கிறவங்க வந்து ரியாலிட்டியில அப்படி இருப்பாங்களான்னா நம்ம யாருக்குமே தெரியாது. கரெக்டுங்களா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆமா ஏன்னா இந்த ஆமா ஆமா. ட்விட்டர்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அவங்க ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஆமா அவங்க ரியாலிட்டியில எப்படி இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ரியாலிட்டியில மேபி நீங்க நீங்க வைக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இங்க வந்து இருக்கலாம். அவங்க அவங்க பேசுறது வந்து கண்டிப்பா. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஏன் பேசுறாங்கன்னா அந்த ரியாலிட்டியில அவங்க இருக்கும்போது அதுல 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 அதனுடைய அனுபவங்கள் தான் வந்து இங்க இந்த மாதிரி பேச வைக்குது. ஆனா அவங்க ரியாலிட்டியில அப்படி கிடையாது. இருக்கலாம். உம் ஆனா அதான் ஒரு நீங்க எடுத்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆமா, ஆன்லைன்ல வேற ஒருத்தராவும் நிஜ வாழ்க்கையில வேற நிஜ ஒருத்தராவும் வாழ்க்கையில சொல்றீங்க நீங்க. அப்படிதான் முக்காவாசி பேர் இருக்காரு. இங்க முக்காவாசி நெறைய பேர் பேர் இருக்கலாம் அதான். இருக்கலாம், எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உம் yeah. இல்ல 75% ஆன்லைன்ல பொங்குற எல்லாருமே ரியாலிட்டி பார்த்தா டோட்டலி வேறையா தானே இருக்காங்க. ம் 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 ம். இல்ல மேபி. நார்மலா இங்க வந்துட்டு ஃபுல்லா சொசைட்டில பயங்கர போராளி மாரி பேசிட்டு, ரியாலிட்டில நார்மல் லைஃப்ப லீட் பண்ணும்போது, அவங்களோட எப்படி சொல்றது? அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ற இடமா தான் சோசியல் மீடியா இப்ப மாறிட்டு வருது. ம் அத விட ம் ம். சொல்லணும்னா சார், இங்க நெறைய பேர் வந்து ஒரிஜினல் நேம்லயே இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் ஃபேக்கான நேம்ல தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆமா, மாதிரி எனக்கு அதுலயே கரெக்ட் கரெக்ட். எனக்கு அதுலயே முதல்ல உடன்பாடு கிடையாது. நீங்க உங்க பேரையோ உங்க ஐடென்டிட்டியோ காட்டுறதுக்கு கூட தயாரா இல்ல. ஆனா நீங்க கருத்து மட்டும் வைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு அது அது ஒரு ஒரிஜினல் கருத்தா இருக்கும்னே தெரியலையே. அதுவே வந்து அவங்கள ரிவீல் பண்ற மாரி இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட உண்மையான பேர்ல வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணிட்டு அவங்க பேசுனாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் ஆனா அவங்களோட பேரே ரிவீல் பண்றதுக்கு அவங்க தைரியம் இல்லாத போது, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வைக்கும்போதே அது முரண்பாடா இருக்கும். கண்டிப்பா அந்த இடத்துல கொஞ்சம் முரண்பாடு ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ சார், இப்போ ஒண்ணு கேட்டா இது அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கும், கேட்கலாமா?
ப்ரோ நீங்க கேட்கலாம், ஆனா அவங்க சொன்ன மாதிரி இன்னும் எங்ககிட்ட இந்த ஆடியோவையும் நீங்க பேசுறதையும் பிரிக்கிற டெக்னாலஜி வரல. அதனால நீங்க பேசும்போது பின்னாடி நாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. எப்படி அது எப்படி கேக்குதுன்னு தெரியல. பட் எனக்கு இல்லைங்க, நீங்க நீங்க பேசுறது நல்லாதான் கேக்குது. இல்ல பின்னாடி கூட்டமான இடத்துல டிவியில ஒருத்தர் இருக்கீங்களா? பேசுறாரு பாருங்க, அதுதான் கேக்குது அதிகமா. இல்ல கூட்டமான இடத்துல இருக்கீங்களா கார்த்திகேயன்? ஆமா ஆமா, ஒரே நிமிஷம். பிஃபோர் he கம்ஸ், நீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி டைரக்டர் சார், ஒரு 2 நாள் முன்னாடி இதே ஸ்பேஸ்ல நாங்க வந்து பாரதிராஜா பல வருடங்களுக்கு முன்னாடி இயக்கிய என்னுயிர் தோழன் ஒரு படத்தை பத்தி, இங்க நடக்கக்கூடிய இந்த ஃபேண்டம் ஃபைட், பயங்கர ஃபேண்டம் ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படத்துல அதை பேசியிருக்காங்களா? அந்த படத்துல அரசியல்ல வந்து பிளைண்டா போய் லைஃபே போயிடும். அதுதான் நீங்க வந்து ஜிஸ்டா அதுல வச்சிருக்கிறீங்க கரண்ட்டுக்கு. அப்புறம் அதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஃபினிஷும் கோஸ் டு சே தட் திஸ் இஸ் நெவர் எண்டிங் ஸ்டோரின்ற ஒரு ஐடியால அதை பத்தி நாங்க பேசிட்டு நான் வந்து படம் பார்த்தோன்னா ஐ வாஸ் ஓவர் எக்ஸைட்டட். வந்துட்டு நான் நைட் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம், அந்த இது இருக்கு இல்லையா, ட்ரெஸ், அதை பத்தியும் நாங்க பேசினோம் இதே ஸ்பேஸ்ல தான். ஸோ ஐ கேம் அண்ட் இட் வாஸ் வெரி கரண்ட். அண்ட் ஒரு எம்எஸ் பாஸ்கர் இது வந்து ஐ திங்க் இட் பி கரண்ட் ஃபார் ஈவன் இயர்ஸ் டு கம். மேபி சார், தேங்க்யூ. ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் ஆசை, அந்த எண்ணத்துல தான் அதை பண்றோம். பட் ஃபார் இயர்ஸ் டு கம் அப்படியே இருக்குன்னா அது இப்போ ஒரு பிரச்சனை தான். அது வந்து அப்படி வரக்கூடாதுன்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்காக தான் அந்த என்னுயிர் தோழன் படத்தை பத்தியும் நான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் அது என்னுயிர் தோழன் வந்து 35-40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம். இல்ல சார், எனக்கு இந்த பயங்கர ஒரு கிரேசி ஹீரோ வர்ஷிப் மென்டாலிட்டி வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருமோ, அந்த உச்சக்கட்ட ஸ்டார் வர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இது அவ்வளவு முட்டாள்களா இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்களோ? சாரி, ரொம்ப சாரி சார். ஹீரோஸ் இல்ல சார், ஒரு சாதாரண ஒரு பிக் பாஸ்ல ஒரு 100 நாள் வரக்கூடியவங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்காக அதுக்காக தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ரொம்ப மோசமா, ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி ஒருத்தர் தாக்குறது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா, இல்ல நம்ம அவங்களோட குறை ஏதாவது சொல்லிட்டோம்னா அதை வந்து பயங்கர பெருசுப்படுத்தி பண்றது. ஆசை இருக்கு நமக்கு நிறைய விஷயம் மாறணும்னு. பட் ஐ ஓப்பனர் படம். தேங்க்யூ சார். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி அது, நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருக்கேன். அந்த ஒரு யங் ஏஜ், ஒரு காலேஜ் அந்த டைம்லலாம் ஒரு தீவிர ரசிகர் மனப்பான்மையில தான் நான் இருந்திருக்கேன். ஸோ என்னோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த கதை கூட. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எவால்வ் ஆகும்ல, நம்ம ஒரு பாய்ல இருந்து மேனா மாறும்போது, இப்போ எனக்கு நான் அந்த டைம்ல பண்ணதெல்லாம் திரும்பி பார்த்தா, என்னடா இவ்வளோ சில்லியா இருந்திருக்க, இவ்வளோ சில்லியா பிஹேவ் பண்ணிருக்க அப்படின்னு தோணுது. ஸோ மேபி எல்லாருமே அந்த ஏஜை தாண்டி வரும்போது மேபி எல்லாருமே மாறுவாங்களான்னு தெரியல, ஒரு சில பேர் இந்த புரிதல் வந்து மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறேன். பார்க்கலாம். இப்ப கேக்குதுங்களா சார்? பேசலாமா சார்? இல்ல, ஒவ்வொரு டைமும் நீங்க ஒரு ஆடிஷன் மாதிரி போடுறீங்க ஏடிக்கு, நாங்க அடியில இருந்து ஃபாலோ பண்ணி அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க அது உங்க கண்ணுக்கு வருதா இல்ல வராதா, இல்ல நீங்க தான் பார்த்துட்டு ஸ்கிப் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல நான் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். பட் ஆனா அதான் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இது வருதுல, நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும். ஸோ அதுல இருந்து நமக்கு ஒரு ஃபில்டர் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ நான் ரீசெண்டா போட்டிருந்தேன்ல, அந்த அதுல இருந்து வந்த ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து தான் 2 பேரை இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது பார்க்கதான் செய்யறேன். நீங்க அடியில இருந்து போட்டீங்களா? அடியில இருந்து ஃபாலோ பண்ணி நாங்களும் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கோம். சேம் ப்ரொஃபைல் வருதுன்னு கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல உங்க கண்ணுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நாங்களுக்கு ஒரு இதாவே இருக்கும். இல்ல நான் பார்ப்பேன் ப்ரோ, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொஃபைல்ஸையும் நான் பார்ப்பேன். சரி, ஓகேங்க. அதுதான் சார் ஒரு இதாவே இருந்துச்சு, ஒரு கில்ட்னஸாவே இருந்துச்சு. அப்படி என்ன தவிர எதிர்பார்க்கறாரு, அவர் தான் ஃப்ரெஷர் கேன் அப்ளைங்கிறாரு, அது கொடுத்துமே பார்க்க மாட்டேங்கிறாரு. இல்ல ப்ரோ, அவ்வளவு சீன் இல்ல அவ்வளவு சீன்லாம் கிடையாது.
நமக்கு அங்க ஒரு ஆள் தான் தேவை. அந்த ஒரு ஆள் தான் தேவைன்ற இடத்துல நமக்கு ஒரு தோராயமா சொல்றேன், ஒரு 500 600 அப்ளிகேஷன் வருது, ப்ரொஃபைல்ஸ் வருது அப்படின்னா அதுல இருந்து நம்ம அந்த ஒருத்தரையோ 2 பேரையோ தானே எடுக்க முடியும். ஸோ அதுக்குன்னு மீதி பேர் வந்து காரணத்தினால எடுக்காம இல்ல, நமக்கு தேவை இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ப்ரோ. சரி ஓகேங்க சார். அது ஒட்டுதான் ஒரு இதாவே இருந்துச்சு. சரி பாக்குறாரா மாட்டேங்கிறாரா, ஒரு ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. இல்ல பாப்போம் ப்ரோ. மேபி இதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றேன். எதனால எடுக்கல அப்படின்றத வேணா ரெஸ்பாண்ட் பண்றோம். பட் ஆனா கண்டிப்பா எல்லா ப்ரொஃபைலையும் பாக்குறோம். ஓகே ஓகே. எங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க, நான் ஒரு ஹார்ட்கோர் அஜித் சார் ஃபேன், நீங்க ஒரு ஹார்ட்கோர் விஜய் சார் ஃபேன் தெரியும். நீங்க இதை அட்டெம்ப்ட் பண்ணி எடுக்கிறப்பயே எங்களுக்கு அறியாம கைத்தட்டுறது தான் அதிகமா வந்துச்சு. எம்எஸ் பாஸ்டர் சார் பேசும்போது நம்மளுக்கே அறியாம இருந்துச்சுன்னு கை தட்டிக்கிட்டே தான் இருந்தோம். சரி இப்போ அதான் அவர் சொல்றது உண்மைதான், அது தப்பு கிடையாது அப்படின்ட்டு. அது அந்த மூமெண்ட்ஸ் தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு இல்ல நீங்க ஈவன் நீங்க எவ்வளவு பெரிய உங்க ஆங்கர்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். சோ நீங்க அதுல நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அதுல விஜய் சாருக்கு ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி நீங்களும் ரம்யாவும் பண்ணியிருக்கீங்க. லைக் நாங்க அதுல இருந்து ஃபாலோ பண்றவங்க. சோ அப்படிப்பட்ட நீங்களே வந்து இதை எடுத்து பண்றப்ப அது எனக்கு ரொம்ப இதாதான் இருந்துச்சு. இப்போ ஒரு சாரமா போயிருந்தா, ஒன் சைடா மட்டும் போயிருந்தா அது ரொம்ப தப்பா போயிருக்கும். இவரை மட்டும் தாக்கிட்டு அவரை பேசலாம் போயிருந்தா அது ரொம்ப தப்பா போயிருக்கும். அதனாலதான் நீங்க வந்து எந்த இன்டர்வியூலயுமே உங்க பேர் சொல்லாம நாங்க யாரோ ஒருத்தர் சொல்றோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சும்மா ஆமா பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. இல்ல இப்போ யாரோ ஒருத்தர் இல்ல, நாம அந்த 2 ஸ்டார்ஸ் மட்டும் நம்ம இல்ல ஃபேனா இருந்து அடுத்தடுத்து வர எந்த 2 ஸ்டாரும் இந்த காம்படிட்டரா வைக்கிறாங்களோ. கார்த்திக், நீங்க பேசிட்டு உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் அவர் பதில் சொல்ல முடியும். நீங்க ஆன் பண்ணியே வச்சிருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதா? அவரது கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே சார். ஆக்சுவலி அந்த ஃபேண்டம் மென்டாலிட்டிக்கு சொல்லுங்க டைரக்டர் ப்ரோ. நீங்க வந்துட்டு அத சொல்லுங்களேன். அவங்களுக்கு நீங்க சொல்ல வர கான்செப்டே புரியல. டைரக்டர் நான் வந்து ஃபேண்டம் மென்டாலிட்டி நான் சொல்றேன். நான் வந்து அந்த 2 ஸ்டார்ஸோட ஃபேன் வர்ஷிப்பை மட்டும் சொல்லல. நான் வந்து எல்லா ஃபேன் வர்ஷிப்பையும் இப்போ வந்து அதான் இப்போ தோனி ஃபேனா இருந்து கோலி ஃபேன்ஸை திட்டுறது, கோலி ஃபேனா இருந்து தோனி ஃபேன்ஸை திட்டுறது, இப்போ ராஜா சார் ஃபேன்ஸா இருந்து ரஹ்மான் சாரை திட்டுறது, ரஹ்மான் சார் ஃபேன்ஸா இருந்து ராஜா சாரை திட்டுறது, எனி ஃபேன் மென்டாலிட்டியே சொல்றேன் நான். ஸோ எந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையில நம்ம அந்த மாதிரி கிரேசியா இருக்கிறதுமே ஒரு சென்ஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு தாட்டு தான். அண்ட் நீங்க வந்து கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே. நீங்க வந்து அதான் நான் ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் சொன்னீங்க. நான் வந்து அதான் சின்ன வயசுல நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் வரைக்குமே ஒரு ஹார்ட்கோர், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபேன் தான். இப்போ வந்து அதான் நான் சொல்றேனே, நம்ம வந்து ஒரு பாய்ல இருந்து ஒரு மேனா எவால்வ் ஆகும்ல, தாட் ப்ராசஸாவே நம்ம நிறைய விஷயங்கள் மாறுவோம்ல. ஸோ இப்போ இருக்கிற அந்த ப்ராசஸ்ல நான் வந்து அவரை ஒரு என்டர்டெய்னரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்க்ரீன்ல ரொம்ப பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்ப்பேன். ஆனா அவருக்காக என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு நான் வந்து பேசாம முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை பண்ணுவேனா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ நாளைக்கே எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் ரோட்ல நிற்கிறேன் அப்படின்னா நான் ஃபோன் பண்ணால் என் ஃப்ரெண்டு தான் வர போகிறான், நான் ஃபோன் பண்ணால் அவர் வர போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த மாதிரி ஒருத்தருக்காக என் ஃப்ரெண்டு கூட சண்டை போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு புரிதல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் வந்தது. ஸோ மேபி எல்லாருக்கும் அப்படி வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னது கரெக்டு தான் சார். ஆக்சுவலா நீங்க சொன்னது இப்போ 100% கரெக்ட். ஏன்னா வந்து நானும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நான் உணர்ந்தேன் அதை. இப்போ ஃபேண்டம் டு ஃபேண்டம் ஃபைட்னு எடுத்துக்காம நார்மலாவே ஈவன் நீங்க பிக் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நான் ரிப்பீட்டடா சொல்றது என்னன்னா எல்லாருக்கிட்டையுமே, இட் ஜஸ்ட் அ கேம், பார்த்துட்டு போயிடுங்க, ரொம்ப பர்சனலா போகாதீங்க, யாருமே வரமாட்டாங்க. இது நார்மலா ஒரு விஷயத்துக்கே அவங்க அவ்வளவு தூரம் உள்ளார எடுத்துக்கிறாங்கன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. மூவில இன்னும் worse போகுது. மூவி ஃபேண்டம் பேஸ்டுலாம் இல்ல. இது இன்னும் worse பண்ணீங்க. ஆனா செம்ம பாயிண்ட் டெலிவர் பண்ணிருக்கீங்க. அது ஆனா நல்லா ரீச் ஆயிருக்கு. நன்றிங்க. தேங்க்யூ. ஏன்னா ஒருத்தரோட ஃபேனா இருந்தும் என்னை மறந்து நான் கை தட்டினேன் அப்படின்னு சொன்னார்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதான் இதை பார்த்துட்டு மாறுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன ஒரு தாட் அவங்களுக்குள்ள அடுத்த வாட்டி அவர் ஃப்ரெண்டு கூட சண்டை போடும் போது அவருக்கு அந்த தாட் வரும்ல,
ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கூட இதுக்காக சண்டை போட்டு பேசாம இருக்கணுமா? யார் இங்க முக்கியம் அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டி இருக்குல்ல, அந்த புரிதல் ஏதோ ஒரு சின்ன யோசனை வந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன். இல்லைங்க, நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரெஃபரல் புக் மாதிரி ஆயிட்டீங்க. இந்த பிக் பாஸ்ல நடந்த இந்த ஃபேண்டம் ஃபைட்டுக்கு நான் அந்த 2-3 ஓகே நாளா உங்க படத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்னுயிர் ஓகே தோழன் அது நிறைய பேருக்கு இருக்காது. போய் பாருங்க, இந்த படத்தை ஓகே போய் ஓகே பாருங்க அப்படின்ட்டு அன்னிலேருந்து ஓகே சொல்றது. அண்ட் ஆல்சோ ஓகே தேங்க்யூ. இட் இஸ் டூயிங் வெல், இட் இஸ் இன்க்ரீஸ் டே பை டே, மேலே தான் போயிட்டு ஆமா இருக்குது ஆமா அப்படின்ட்டு ஒரு ப்ளூ ஆமா தக்காளின்னு சார். ஒன்று வரும், அதில் பார்த்தேன். கங்க்ராட்ஸ். ஆமா சார். இல்ல இந்த வீக் சூப்பரா பண்ணிருக்கு சார். ஃப்ரைடே மட்டும் தான் ஸ்லோவா இருந்தது. சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ல இருந்து பிக்கப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், சண்டே மண்டே 4 நாளுமே சூப்பரா பண்ணிருக்கு. எனி பப்ளிசிட்டிஸ் பப்ளிசிட்டின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்று அவரது இப்போ இவரது வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தம்பிராமையா சார். தம்பிராமி அது ஃபுல்லாக வந்து ஒரு 2 நாளாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இவரது எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் வந்து எம்எஸ் பாஸ்கர் பாஸ்கர் சார். இது ஆமா இப்போதான் ஆமா ஷேர் ஆமா. பண்ணேன் நான் ஏமாக்கு. ஸோ அதுவும் ஓகே வர ஓகே ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஏன்னா இந்த காலைல தான் ஸ்பேஸ் கேட்டுருக்குது. லிங்க்ல காலைல இங்க தான் கீழே கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கீழே எடிட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்பேஸ் கீழே கூட இருக்கு. எனக்கு அதை அப்படியே போட்டு இது வேற ரீதியா பேக்கியிருக்கீங்க. ஹேமா கீழ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் யா பண்ணிருக்காரு சார் கிட்ட கிறிஸ்டோபர் பேசுறது. கிறிஸ்டோபர் யா பேசுங்க ப்ரோ. Yeah, hello. Hi, bro. ஹாய் ஹாய் ப்ரோ, ஹவ் யூ? Yeah, fine, bro. Actually, உங்களோட ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்ச அந்த அடியைன்னு சொல்லி அடி. ஒரு படம் நான் பார்த்தேன். ஓகே ஆமா ப்ரோ. ஆமா. ஆக்சுவலி மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பேரலல் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ அது இதுன்னு சொல்லி மிரட்டி இருப்பீங்க. பர்சனலா எனக்கு தேங்க்யூ. மத்தவங்க அந்த படத்தை எப்படி பார்த்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அக்னாலேஜ் அந்த படம் உண்மையா நல்லா இருந்தது, அது உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் மேடம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ. ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இன்பா. ஹேமாங்க இன்பா என் டாக் நேம் சேர்த்து தான் போட்டு வச்சிருக்கேன். ஹேமா. சாரி கிறிஸ்டோபர், ஹாட்ஸ்பாட் 2 பார்த்துட்டீங்களா? இல்ல தாத்தா, நான் ஆக்சுவலி இனிமேல் தான் பார்க்கணும். நான் இன்னும் பார்க்கல. சீக்கிரம் போய் பாருங்க. ஷூர் தாத்தா, ஷூர். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். அதே மாதிரி சார் அடியல ஒரு லவ் போர்ஷன் இருக்கும்ல, அதே இதை நம்ம ஆஸ்போர்ட் 2லயும் பார்த்துச்சு. ஆஸ்போர்ட் 1 மிஸ் பண்ணோம். ஆஸ்போர்ட் 2ல அந்த அஸ்வின் இது ஸ்டோரி ஓப்பன் ஆகிறப்ப அதுவுமே ஒரு அந்த பேரல் யூனிவர்ஸ் மாதிரி அந்த உங்களுக்கும் ஒரு இது வச்சிருக்கீங்கல்ல நீங்க, அதை வச்சு ஒரு கோக்கியா பண்றப்ப அது நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ்ல ஸ்டோரி சொல்றதா இருக்கட்டும், அதுல ஒரு காமிக் வைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஜான்ரா பிடிக்கிறீங்க நீங்க, தேங்க்யூ தேங்க்யூ. அது ரொம்ப புரியல. இல்ல உங்களுக்கு ஒரு ஜான்ரா வச்சுக்கிறீங்களே, அது மத்தவங்க ஒரு ஜான்ரா போறப்ப நீங்க அது தொடாம இந்த ரீமேக் சாங் அந்த மாதிரிலாம் தொடாம நீங்க இதுல போறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நன்றி. யா மீனா சிஸ்டர் பேசுங்க. ஹாய் ஹேமா, ஹாய் சுரேஷ் சார். ஹாய் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா ஒன்னு சொல்லணும். அன்னைக்கு ஸ்பேஸ்ல சுரேஷ் சார் ஹாட்ஸ்பாட் 2 பத்தி சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்ட உடனே நான் இமீடியட்டா ஸ்பேஸ்ல இருந்தே ஓடி போய் உடனே அதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். அதுல அந்த அந்த அம்மா பொண்ணுகிட்ட கேட்பாங்கல்ல, நீங்க என்ன ஆளுங்கன்னு உடனே அந்த உண்மையிலே சொல்றேன், அதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் இமீடியட்டா ஸ்பேஸ் வந்த உடனே தான் எனக்கு சார் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் போய் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு நாளும் இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்னு தான் தோணுச்சு. நான் இன்னும் பார்க்கல. ஹாட்ஸ்பாட் 2 கண்டிப்பா பார்க்க போறேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அதுல நீங்க அந்த ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு எப்ப பாப்போம்னு நான் வெயிட்டிங். தேங்க்யூ கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா வேற லெவல்ல இருந்தது. ஹாட்ஸ்பாட் 1 வேற லெவல்ல இருந்தது. நான் அதையே நிறைய பேருக்கு இப்போ சொல்லிட்டு போய் பார்க்க சொல்லிட்டு. எனக்கே ஹாட்ஸ்பாட் இங்க ஸ்பேஸ்ல தான் டாக்டர் சிவான் ஒருத்தர் சொல்லி நான் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தேன். ஸோ அதனால இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நான் திருப்பி தேங்க்ஸ் சொன்னேன். அது பார்த்ததுனால தான் 2 அவ்வளோ ஆசையா போய் பார்த்தேன். யூஸ்வலாக போக மாட்டேன் நான், இந்த ப்ரிவியூ ஷோல போகுது இல்லை. பட் அது பார்க்கணுன்ட்டு ஆசையா போய் பார்த்ததுக்கு காரணம் இங்க ஸ்பேஸ்ல சொன்னது தான். ஸோ இது ஒரு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். தேங்க்யூ மீனா. நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. தேங்க்யூ மீனாமா. உங்களால மட்டும்தான் நான் அதையும் பார்த்தேன். தேங்க்யூ. இங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்காங்க டைரக்டர் சார்.
அவங்களுக்கு இன்னும் ரிலீஸ் ஓ ஆகலன்னு ஓகே வருத்தம். ஓகே சார். அங்க இன்னும் ரிலீஸ் ஆயிருக்காது. ஆமா 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 அதுதான் ஆமா. அவங்களுக்கு வேற எந்த வழியிலையும் பார்க்கவும் முடியல. அவ்வளோ கட்டுப்பாடா ஓகே. வச்சிருக்கிறீங்க, அது பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ். எங்க சார் ட்விட்டர்ல சீன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது போட்டுக்கிட்டு அது வந்து இருக்காங்களே. பப்ளிசிட்டின்னு வச்சுக்கோங்க, ப்ரொமோஷன் டீசர். ஓகே 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 ஓகே. அப்புறம் இன்னொன்னு ஒன்று சார், நான் ஒரு தியேட்டர்ல வேலை செய்யப்பேங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்போர்ட் அடியே வரப்பையும் தியேட்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்ஸ்போர்ட் வரப்பையும் ஓகே நான் வந்து எப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்தா எங்க தியேட்டர்ல ஒரு 10 டிக்கெட்ஸ் 15 டிக்கெட்ஸ் தான் போச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஓகே. பார்த்துட்டேன். என்னால அது இது பண்ண முடியல. நான் வந்து என்ன பண்ணாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்க தெரியுங்களா, எந்த படமும் இல்ல, டெய்லி ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க, வயசானவங்கலாம். அந்த மாதிரி ஆடியன்ஸ்ல நான் தான் டிக்கெட் கொடுக்குற ஆளு. டிக்கெட் கவுண்டர் நான் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருப்பேன். ஓகே நான் வரவங்க எல்லாம் மண்டே கிளி ஓகே இதுல ஓகே போ இதுல போ இதுல போ அதுல போ அதுல போன்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஓகே புஷ் பண்ணி விட்டு, அது ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு. ஒரு ஓகே நல்ல படம் ஓடுதுன்னா சந்தோஷம். எங்க இதுலயே வந்து ஒரு எப்படியோ ஓகே ஓகே ஹவுஸ் பண்ணி விட்டு நாங்க சேலம். ஸோ சேலம்ல இருந்து அங்க நாங்க ஹவுஸ் ஃபுல் பண்ணி அது ஒரு ஹாப்பினஸாவே இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு நல்ல படம் ஓடுது, இந்த மாதிரி படம் தேங்க்யூ. வந்து ஓடலன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா அப்பவே உங்க பிரஸ் மீட்லாம் நான் பார்த்தேன், அப்பயே நீங்க ரொம்ப எமோஷனலா பேசிருந்தீங்க. இந்த ட்ரைலரை பார்த்துட்டு அப்ப ஆமா ஆமா கிரிட்டிசைஸ் வச்சாங்க. பார்ட் 1. ஆமா 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 ஆமா. அதான் பார்ட் 1 அப்போ அந்த ஆதகம் இருந்தது. இப்போ பார்ட் 2 வந்து நல்லா போகுதுன்றதுனால சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ ஆனா ஊர் சைட்ல தான் இப்போ நல்லா போறது வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, சென்னை சிட்டி, மற்ற சிட்டி அண்ட் கோயம்புத்தூர், செங்கல்பட்டு இங்கெல்லாம் நல்லா போகுது அப்படின்றாங்க. பட் ஆனா அந்த ஊர் சைடு இருக்குல்ல, டவுன் சவுத் அந்த மாதிரி இடங்கள்ல இப்பதான் லைட்டா ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா மங்காத்தாவோட வேவ் தான் அதிகமா இருந்திருக்கு இந்த இந்த வீக்கெண்டு. ஸோ மண்டே தான் அங்கே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து சொன்னாங்க. ஸோ இந்த வீக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அடுத்த கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்க கூட கிளாஷுக்கு வந்த மங்காத்தா வச்சு ஒரு ஸ்கிரிப்டா எழுதிடலாம். இல்ல ப்ரோ, ஓகே எதுக்கு அதை டச் பண்ணிக்கிட்டு. கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ஹாய் ப்ரோ. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, புது ஸ்பீக்கர் இருக்காங்க, நான் பேச வச்சுக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக் ப்ரோ. விஜய் பேசுங்க விஜய். ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ப்ரோ. கங்க்ராஸ் ப்ரோ. உங்க ஹாட்ஸ்பாட் தேங்க்யூ நல்லா தேங்க்யூ போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்தேன், பட் தேங்க்யூ ஆனால் ப்ரோ. தேட்டரில் பார்க்கல. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. பட் ஆனால் விஜய் ப்ரோ, விஜய் படம் ப்ரோ, விஜய் ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. டோட்டலாக கான்ட்ராக்டாக இருந்துச்சு. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விஜய் ப்ரோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குது, இப்ப ஆடிபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து படம் தேட்டர் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே பட் ஆனால் தேங்க்யூ. அதுக்கு அந்த படத்துக்கு போகாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு ட்ரெய்லர் வந்து எனக்கு கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது அதை பார்க்கும்போது எனக்கு அது அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு? ஏன்னா அது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சு. பட் ஆனால் படம் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே செகண்ட் பார்ட் ஓகே ரிலீஸ் ஆனது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ போன வாரம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால இங்கே போக முடியல. ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் தேட்டரில் பார்த்துறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இதுக்கு மேல பார்ட் 3 அந்த மாதிரி எடுக்கிற வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இப்போ கண்டிப்பா, ஏன்னா பார்ட் 2 இப்போ நல்லா போயிருக்குன்றதுனால பார்ட் 3 கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா இமீடியட்டா இல்ல, நான் வேற ஒரு சில படங்கள் பண்றேன். ஸோ அதை பண்ணிட்டு முடிச்சுட்டு பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆனா கண்டிப்பா பண்றோம். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பா பெரிய சக்சஸாக வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின் ப்ரோ கீழே வந்திருக்கிற மாதிரி ஓகே ப்ரோ, தெரியுது, பட் அவர் தானே கன்ஃபார்ம்டா தெரியல. இல்ல தாத்தா, அது வேற அஸ்வின், சும்மா ஒரு நார்மலா வேற ஐடி வச்சிருக்காங்க, நம்ம செக் பண்ணிட்டோம் உள்ள. யா கேஸ்கியூ இருக்கீங்களா? ஹலோ ஹேமாக்கா. விக்னேஷ் ப்ரோ, கொஞ்சம் உங்ககிட்ட கேட்கணும். சாரி, நான் படம் வந்து ஃபுல்லா பார்க்கல. நான் இங்க வந்து சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் வந்ததா, ஸோ அதுக்காக நான் வந்து அதுல இருந்து நான் கேட்குறேன். ஸோ நீங்க வந்து எனக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து சொல்ல டிஃபென்சிவா போகல, பட் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, நான் கேட்கணும். இப்போ இந்த ஒரு பட்டாப்பட்டி போட்டுட்டு வந்தார் இல்லையா, பட்டாப்பட்டி போட்டுட்டு வந்துட்டு அவர் வந்து அவங்கள கொஸ்டின் பண்றாரு. ஸோ இப்போ வந்து இதுல நீங்க ஒன்னு சொல்லியிருக்கீங்க என்னன்னா, என்னோட சாய்ஸ் அது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து என்னன்னா, எதுக்கு இப்படி வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இப்போ இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன்னா
எனக்கு வந்து என்னோட என்னோட உடை விருப்பம் தான். என்னோட ஆடை சுதந்திரம் எனக்கு முக்கியம். என்னோட சாய்ஸ். எனக்கு புடிச்ச உடைய நான் போடுறேன். இப்போ ஆப்போசிட்ல வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கு இவரு வந்து இந்த மாதிரி பட்டாப்பட்டி போட்டு வராருன்னா, ஒரு வார்த்தை கேட்பேன். ஏன் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பேன். அதுக்கு மேல அவரு என்னோட சுதந்திரம், என்னோட ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாருன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஓகே எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிருவேன். இந்த இடத்துல வந்து எனக்கான என்னோட பதிலா அங்க சொல்ல முடியாத மாதிரி, அது என்னன்னா அந்த அந்த விமன் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து வாயடைச்சு நிக்கிற மாதிரி நீங்க காமிச்சிருக்கீங்க இல்லையா? அது வந்து என்னால ஏத்துக்க முடியல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன கன்வே பண்ண வரீங்க? இப்போ ஆண்கள் வந்து உடை போடுறத, அவங்கள வந்து யாரும் இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோ, அந்த மாதிரி யாருமே இருக்கிறதில்ல. நீங்க வந்து இப்ப ஆடை சுதந்திரம்னு பேசுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க அவரு வந்து அவரோட பாயிண்ட் சொல்றாரு. என்னோட சுதந்திரம் நான் எப்படி வேணா இருப்பேன்னா, இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லிருவேன், "உங்க சுதந்திரம் ஓகே. என்னவோ பண்ணிட்டு போங்க." அப்படின்னு சொல்லுவேன். இது பார்ட்டி. நீங்க அந்த பார்ட்டிக்கு இப்படி வரணும்னு அவசியம் இல்ல. "இல்ல நான் இப்படித்தான் வருவேன். இது என்னோட சாய்ஸ்." அப்படின்னா, நீங்க அத பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ண எதுவுமே பேச விடாம, அவர மட்டும் பேச வச்சு, அவர அட்வைஸ் பண்ண வச்சு, ஆ வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றது வந்து, இங்க எங்களோட குரல வந்து ஒடுக்குற மாதிரி இருக்கு. எங்கள வந்து ஏதோ அ நாங்க என்ன சொல்றது? அ இவர பாரு எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு. இவளே வாயடைச்சு போயிருக்கா பாரு. அப்ப நீங்க பண்றதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ஆகுது. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, நோ நான் வந்து உங்க ஃப்ரீடம் தான் என்னவோ பண்ணிட்டு போங்க. வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போயிருவேன். இப்போ அதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் குடுக்காத மாதிரி இருந்தது. நீங்க இந்த கருத்த திணிச்ச மாதிரி இருந்தது. ஒரு சைடா இருந்த மாதிரி இருந்தது. அத என்னால ஏத்துக்க முடியல. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நெனச்சது. ஏன் இப்படி ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னு. தட்ஸ் ஆல். பதில் சொல்றேன். நான் பேசுறது கேக்குதா? கிளியரா கேக்குதா? பிரேக்லாம் ஆகாம? கிளியரா கேக்குது. இதுக்கு தான் ஓகே. நீங்க கிளியரா இருக்கு ஆன்சர் சார். பண்ணணும். மொத்த இந்த ஸ்பேஸ் அதான், அதான், அதான். போட்டதுக்கான ரீசன் இதுதான். நீங்க இதுக்கு அதான், தான் அதான். ஆன்சர் பண்ணி ஆகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. சோ நீங்க முதல்ல படத்த முழுசா பார்க்காததுனால, ஏன் அந்த பொண்ண இங்க பேச விடல அப்படின்னு கேட்கறது, அது நீங்க படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் நெறைய பேசியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இவரு இங்க பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்க சொல்றீங்க, அந்த மாரி என் அப்பா அந்த மாரி ட்ரெஸ் போட்டு வந்தா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நான் சரி ஓகே போட்டு வந்துட்டீங்களா? ஓகே வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து ரொம்ப இம்ப்ராக்டிகலா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எத்தன பேர் மேபி நீங்க அத சொல்லலாம். நீங்க அந்த மாரி ஒரு ஒரு பிராட் மைண்டட் கூட சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது ஓகே அப்படின்ற மாரி இருக்கலாம். ஆனா எத்தன பேர் அப்படி அதுக்கு ஓகேவா இருப்பாங்க அப்படின்றது தெரியல. இன்னொன்னு இது பொண்ணு ஏன்னா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்த சீன்லயே பிரியா பவானி சங்கர் சொல்லுவாங்க. இது ஒரு பொண்ணு பையன் பத்தி மேட்டரே இல்ல. யாரா இருந்தாலுமே அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஏன்னா அகைன் திஸ் இஸ் நாட் அபௌட் ட்ரெஸ். இது வந்து ஒரு ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த ஜெனரேஷன் கேப்ப தான் இதுல வந்து பேசியிருக்கோம். அவரோட ஜெனரேஷன்ல அவருக்கு இருக்கிற விஷயம் அவரோட உலகமும் இந்த பொண்ணோட உலகமும் ஒண்ணு சேரும்போது என்ன பிரச்சனைகள் வருது என்ன ஆகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நான் இதை என்னோட எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பதிலா ஒரு பையன் இப்ப நானும் என் அப்பாவும் இருக்கோம்ல. நான் என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு எப்பயாவது கூட்டு போவார். அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு கூட்டு போவார். அப்போ கூட்டு போகும்போது என்னோட சட்ட பட்டன் நான் ஓபன் பண்ணி விட்டுருப்பேன். அந்த மேல் பட்டன் ஓபன் பண்ணி பட்டன் போடுறா அப்படின்னு. அப்பா என்னப்பா இதுல நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படி வேணாலும் இருந்துக்கடா. எனக்குன்னு ஒரு டீசன்ஸ் இருக்குல்ல அதுக்கு போடு. சரி ஓகே. இதுல பட்டன் போடுறதுல நம்ம கொஞ்சம் பேர் போறோம். அதே மாதிரி நான் இப்ப ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, தலையை ஒழுங்கா சீவிட்டு வாடா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அது அது சரியா தப்பா அப்படின்றது அகைன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா நீங்க பேசலாம். ஆனா என் அப்பா அவர் அந்த காலத்து மனுஷன். அவருக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அதுல என்ன தப்பு அப்படின்றத என்னோட இதுல நான் பொண்ணை வச்சு சொன்னதுனால தான் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வருது. இதுவே நான் ஒரு பையனை வச்சு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த மேட்டரே வந்திருக்காது. இட் இஸ் ஒன்லி அபவுட் a generation gap between a father and a daughter. அவர் எண்ட்ல ஒரு சூப்பரா தான் கேட்டிருப்பார். உங்களுக்கு அதாவது நீ சொல்றது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அகைன் அதை சொன்னா கண்டென்ட் ரிவீல் ஆயிருன்றதுனால சொல்ல மாட்டேன். எண்ட்ல ஒரு சொல்லுவார் உங்களுக்காக அதாவது நான் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் எல்லாம் ஓகே. ஆனா இப்ப நாங்க மாற முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். உங்களுக்காக நாங்க எவ்வளவோ மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறது தப்பு இல்லம்மா அப்படின்னு வரும். இதுதான் அதோட கோரே. அண்ட் அதை நீங்க வந்து நீங்க சொல்ற அவர் வந்து அப்படி வந்தாலும் நான் கேக் கட் பண்றதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு முட்டு கொடுக்குற ஒரு விவாதமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யா ஓகே. தட் இஸ் நான் மை அது கருத்து. மட்டும் ஆக்சுவலா அவங்க சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க ஆரம்பிக்கச்சே டைரக்டர் ஒரு சார் நிமிஷம். சொல்லிட்டாங்க பார்க்கலன்ட்டு. யாரு? பார்த்துருந்தாங்கன்னா இது வந்து ஆக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ரியாக்ஷன். இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட் ஆ. வேர்ட்ஸ் அவங்க பேசின வேர்ட்ஸ் நீங்க இங்க பயன்படுத்தினது சூப்பரா தியேட்டர்ல கிளாப்ஸ் வர காரணம் கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க பேசின அதே பேச்சு தான். ஒரே சிச்சுவேஷன், ஆனா நமக்கு வந்து அது ஓகே,
அது நமக்கு வரப்போ அது கஷ்டம், மற்றவங்களுக்கு வரப்போ அது ஓகே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டும் அதையும் காட்டப்படுது அங்கே. ஏன்னா எனக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ்ஸு என்ன ஷார்ட்ஸில் தான் திரிவேன். என் ஒய்ஃப் வந்து இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு வராங்க, நீங்கள் வந்து பேண்ட்டு போடுங்க இல்லை வேட்டி கட்டுங்க ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நான் இருக்கிறேன், நான் எப்படி இருந்தால் என்ன, அதுக்கு இஷ்டம் இருந்தால் வர சொல்லு, இல்லாட்டா வர சொல்லாத, நான் ரூமில் போய் பூட்டிக்கிறேன்னு. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிற எனக்கே அது பார்க்குற போது இது வந்து ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க கேட்ட கேள்விக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுர் ஷீ வில் ஆல்சோ அப்ரிஷியேட்னு என்னோட ஃபீலிங். ஒண்ணே ஒண்ணு பாயிண்ட். இப்போ நான் பார்த்த பார்ட் வச்சே நான் நிறைய பேசணும் தான். இப்போ இவர் சொன்னாரு பிராக்டிக்கலா இல்ல அப்படின்னு சொன்னீங்க. யாரு பார்ட்டிக்கு வந்துட்டு பட்டாப்பட்டி போட்டு அதுவும் கிழிஞ்ச பனியன் போட்டுட்டு யாரு வருவாங்க? அதுவே பிராக்டிக்கலா இல்ல தானே ப்ரோ? இப்போ நீங்க நான் சொல்ற அதுதான் விஷயம் அவர் வந்து ஏன் இப்படி நானா வராருன்ற ஓகே. அவர்தான் நீங்க அவர் ஏன் இப்படி வராருன்றத நீங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க அந்த ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா அது இல்ல இப்போ பிராக்டிக்கல் கிடையாதுதான். அண்ட் இது ஓகே. வந்து இப்போ பேஸ்ட் நான் ஆன் என்ன ட்ரூ இன்னொன்னு இன்சிடென்ட். சொல்லனா இவரை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இவர் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு பெத்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை ரூயின் பண்றதுக்காக இல்ல அவளுக்கு பாடம் புகட்டுறதுக்காக பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு இப்படி வந்து நிப்பாங்களா? அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது இல்லையா? இதுல வந்து அதுதாங்க சார் நீங்க நான் அந்த சொல்றேன் சார், ப்ரீவியஸ் இதுக்கு சீன் பதில் இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு சார். நிமிஷம். அதுலயே வந்து சொல்லுங்க. ரொம்ப அழகா இப்படி சிலருக்கு இப்படி சொன்னாதான் புரியும்னு அவங்க சொன்னதே தான் இங்கேயும் அவர் சொல்லுவாரு. அதுதான் அவங்க அகைன் அந்த செஞ்சதே ப்ரீவியஸ் தான் சீன் இங்க அவங்க செய்யறாரு. பாத்திருந்தாங்கன்னா அது அந்த இல்ல ப்ரீவியஸ் சீன் அதனால பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல புரிஞ்சிருக்கும். 100% ஐம் ஓகே. ஷுர் காசு பார்த்தாங்கன்னா படத்தை பார்த்தாங்கன்னா ஷீல் சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து சின்ன சின்ன இப்போ பிட்ஸ் வரப்போ ஒரு அதை பத்தி தான் பேச முடியும். நீங்க பேசுனது தப்பே இல்ல கசு வாட் எவர் கேஸ்கோ வாயில வரல கேஸ்கோ தப்பா எடுத்து. சொல்லுங்க. நீங்க ஓகே. சொல்றது தப்பே கிடையாதுமா. ஏன்னா நீங்க அந்த பார்த்த டிஎல்ல வரக்கூடிய அந்த சின்ன கிளிப்பை பார்த்துட்டு நீங்க பேசுறது அப்சல்யூட்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நானா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். நான் படம் பார்த்ததுனால எனக்கு புரிதல் இருக்கு. பயங்கரமா சிரிச்சேன் அந்த சீன்ல. சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்க முடியும். இன்னைக்கு காலைல பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா, என்எஸ் கிருஷ்ணன் நிறைய நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அது முதல் வரியை மட்டும் கேட்டோம்னா செம்ம கோவம் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலைல சொன்னேன். ஆம்பளை கீடோ அடி அசடே ஒரு புடவை கட்டின பொம்பளைன்னு ஆரம்பிப்பாரு. அந்த முதல் வரியை மட்டும் கேட்டோம்னா செம்ம கடுப்பு வரும். என்னது இது, ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு அடுத்த லைன் அந்த அம்மா பாடுவாங்க. அதுக்கு இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு மூலமா 2 பேரும் ஈக்குவல், யாருக்கு யாரும் தாழ்ந்தவன் இல்லைன்னு அந்த பாட்டு கடைசியில தான் வரும். முதல் 4 வரி கேட்டோன்னு வைங்க, அது புரியாது. புரியாது இல்ல, தப்பா தான் புரிதல் வரும். ஸோ அந்த வகையில யூ ஆர் ரைட், நத்திங் ராங். தேங்க்யூ. ஓகே. இப்போ நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் மஞ்சு, ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு இப்படி பேசுறாங்க, அந்த பொண்ணுக்கு இவர் பதில் சொல்றாரு, இதெல்லாம் வேற. இப்போ இந்த சொசைட்டில இது எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு, அதுதான் இப்போ நான் பேச வந்தது. நான் ஈவன் தோ நான் இந்த படம் ஃபுல்லா நான் படம் பார்க்கல, நான் சில சீன்ஸ் தான் பார்க்குறேன். அதை வச்சு இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து ஃபெமினிசமோட கம்பேர் பண்ணி ஃபெமினிஸ்ட் அட்டாக் பண்றது, இதான் அவங்க எம்பவர்மெண்ட்டா? குட்டி ட்ரெஸ் போடுறதா அவங்க எம்பவர்மெண்ட்? இல்ல, இது வந்து எல்லா பெண்களுக்குமான சாய்ஸ் இது. ஸோ அவங்க என்ன உடை வேணா ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லின்னு இருக்கு. இப்போ அவரு நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு நான் வரேன், எனக்கு என்னோட விருப்பம்னா, இல்ல நீங்க வந்து ப்ராப்பரா கோட் சூட் போடணும், இப்படிதான் நீங்க வரணும்னு அந்த பொண்ணு சொல்ல. அவரு பட்டாப்பட்டி போட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்திருக்காரு. ஓகேவா? இது வந்து ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லின்னு அவங்க கேட்குறாங்க நான் பார்க்கறதுல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அதுக்கும் மேல அது அவரோட சாய்ஸ் தான், நான் எப்படி வேணா வருவேன்னா, ஓகே உங்களோட சாய்ஸ் தான் விட்டுருவோம். அதுக்கு மேல அங்க வந்து இல்ல. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் போடும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அப்படி போடணும்னு நாங்க விட்டுருவோம். ஆனா இப்ப இங்க என்ன வந்துட்டு இருக்குன்னா, அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்போ அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி நீ பண்ணு. இப்ப நான் வீட்ல இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி சேலை தான் கட்டணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் நான் ட்ரெஸ் பண்ணணும் அவங்க சொன்னா நான் அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும்ல. இப்ப அம்மா இவ்வளவு நாள் அம்மா நாங்க ரொம்ப இதெல்லாம் சாரி கடந்து அம்மா, வந்திருக்கும் காசு போது ரொம்ப சாரிம்மா. ஒரு அறக்குறையா ஒரு சொல்லுங்க. சின்ன விஷயத்தை எடுத்து யாரோ ஒருத்தர் போட்டதை வச்சு அதுக்கு பல அர்த்தங்கள் நோ, வருது. அரைக்குறை இது இல்ல படத்தை, ப்ரோ. இது இது வந்து ஒரு வந்து படம். ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல இல்ல. ஒரு நிமிஷம். இது ஓகே ஒரு படம். இந்த படத்திலேருந்து ஓகே. அவங்க அனுமதி பெறாம வீடியோலயோ போன்லயோ சுரேஷ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பிட்டு ஓகே. பார்க்குறப்போ உங்களுக்கு வருது, நான் தப்புன்னே சொல்லல. பட் அதுக்கு வந்து இன்னும் அவங்க சொல்ற மீனிங்க்கு நம்ம இங்க திருப்பியும் சொல்லி அதை ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. காரணம் அது இல்லை.
அதுக்கு படம் பாருங்க. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச முடியாதுன்னுவீங்கல்ல, படம் இஸ் அ ப்ரூஃப். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது புரிதல் வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கேள்விய இந்த மாதிரி டிஎல்ல தப்பா போட்டிருக்காங்கல்ல, படம் பார்த்து தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா, அங்கேருந்து தான் கிளிப்பிங் எடுத்திருக்காங்க தியேட்டர்லேருந்து. அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இது. அப்படின்றது இல்லைங்க என்னோட அதான் இப்ப தாழ்மையான நீங்களே கருத்து. படம் இல்ல இல்ல ஃபுல்லா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். நீங்க அந்த இடத்த மட்டும் கரெக்ட் ஓகே அவங்க அந்த இடத்த மட்டும் போட்டு அதான் அவங்களுக்கு எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ. ஏன்னா இப்போ நீங்க ட்விட்டர்ல இந்த சீனை போட்டு ஃபெமினிஸ்ட் அட்டாக் பண்றவங்களும் இதை மட்டும் தான் பார்த்து போடுறாங்க. அவங்கள நான் சரின்னு சொல்லல. கரெக்ட் அவங்க பண்றது தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் அன் அட்டாக் அகெயின்ஸ்ட் கேர்ள்ஸ் ஆர் ஃபெமினிஸ்ட். இது பேசுறதே அது ஒரு மாதிரி டைவர்ட் ஆகி வேற மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. பட் அதை அவங்க அதை எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்களோ அதை பண்ணிக்கிறாங்க. ஃபுல் படம் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் கிடையாது. ஏன்னா என்கிட்ட நிறைய பிரஸ்ல இருந்தும் சரி ரிவ்யூவர்ஸும் சரி என்கிட்ட பேசினாங்க. அந்த மேட்டரை நீங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இது கொஞ்சம் அப்படி போனாலுமே பிரச்சனையா இருக்கும். அதான் நீங்க அந்த டயலாக்ஸ்லயும் சரி எல்லாமே அந்த ஏஜ்ல இருக்கிற ஒருத்தரோட மென்டாலிட்டிக்கு அவர் அப்படிதான் பேசுவாரு. இந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு ஜென்சிகேட் மென்டாலிட்டியில இவ இப்படிதான் பேசுறான். அண்ட் அவர் எண்ட்ல அவர் பேசுற விஷயங்களும் அதனால ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகுது. பிகாஸ் நீங்க ப்ரீவியஸ் சீன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்ற. ஆமா, ரெண்டு பேருமே நான் கரெக்ட் இன் இதோட தேர் ஓன் முடிச்சுட்டு வேமா. சுரேஷ் வெரி தாத்தா குட். நான் சாரி. முடிச்சுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. நான் ஃபுல்லா பார்க்கல தான். சின்ஸ் இங்க இருக்கிற நான் சில சீன் சொல்றேன். இப்போ ஒரு சீன் நான் சொல்லிக்கிறேன். மேபி கீழ இருக்கிற லிசனர்ஸ்ல இருக்கிற ஆண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் எல்லாருக்கும் புரியணும். அந்த பொண்ணு வந்து ட்ரவுசர் போட்டுட்டு அவங்க வருவாங்க. லைக் எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வருவாங்க. எல்லாரும் அந்த பொண்ணை பார்ப்பாங்க. சோ இப்ப எல்லா பக்கம் எங்க திரும்பி இருக்கு அப்படின்னா, அப்பா முன்னாடி இப்ப அப்பாவை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கேன். அங்க வந்து இத்தனை பசங்க அந்த பொண்ணை பாக்குறாங்க. பாக்குறவனுங்களை யாரையும் சொல்லாம அந்த பொண்ணை குறை சொல்றதுக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு நான் பார்த்த சீன்ஸ் எல்லாம். இது மட்டும் இல்ல ஆமாம்மா, இந்த ஆனால் மாதிரியான படத்துல சீன்ஸ் அப்படி எல்லாம். இல்லம்மா. படத்துல அப்படி இல்லை. நீங்க போய் ஓகே பாருங்க. அதான் ஓகே சொல்றேன். ப்ரோ. சரி ஓகே படம் கேப்சியூ படம் பார்க்காம இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே உங்களுக்கு ஒரு புரிதல் கொஸ்டின். வரும். படத்தை ஃபுல்லா பாருங்க. ஓகே ஏன்னா ஓகே ஒரு நான் நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஓகே நான் முடிச்சுக்கிறேன். பட் இல்ல இந்த மாதிரி எல்லாமே மிஸ்லீடிங்கா இருக்கு. ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்றது. இது படம் பார்த்தவங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் நான் போடல. பட் இது எல்லாமே எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் படம் பார்க்கறேன், பார்த்துட்டு திரும்பி வரேன். திரும்பி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசலாம். ஓகே நான் போறேன். 100% தேங்க்யூ. சொல்லுங்க, வரோம், வந்து பேச சொல்றோம். இல்ல அதான் தேங்க்யூ. அவரு அதுல ரொம்ப ஒரே அழகா ஒரு ஒரு விஷயம் பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு தேவா. நிமிஷம் ஒரு நிறைய பேர் மஞ்சு ஆ மஞ்சு இருங்க, தேவா ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லிட்டோம். தேவா இல்ல சொல்லிடுங்க தேவா. அதுல அவரு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அப்பாவுக்கான ஒரு உலகம் இருக்கு, நமக்கான ஒரு உலகம் இருக்கு. ரெண்டு உலகமும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது நாம சில இடத்துல விட்டு கொடுத்து போறது தப்பே இல்லைன்னு இவ்வளோ டீட்டெயிலா இவ்வளோ அழகா சத்தியமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஃப்ரம் த ஹானஸ்டா சொல்றேன். அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. ஆல்ரெடி அவரு விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருந்தார்ல, தலை கலைஞ்சிருக்கு சீவிடா அப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து போகணுன்றதை நீங்க அதை படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா கன்வே ஆயிருக்கும் அந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல நான் என் 100% அப்பா கிட்டப்பா ஏன் முடிங்க இது நான் ஏன்ப்பா செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஷர்ட் பட்டனை போடுறா அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஏன் சட்டை நான் ஏன்பா பட்டனை போடணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இது ஒண்ணுமே இல்லைல்ல. இது நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது எப்படி வேணா இருந்துக்கடா, நான் என் கூட கூட்டு போகும்போது கொஞ்சம் அப்படின்னு அவர் சொல்றது அது அவரோட நியாயம் தானே. அது எப்படி அது அகைன் அது சரி தப்புக்குள்ளேயே போக கூடாது. பட் இது எனக்கு புரியவே இல்லை இந்த ஆர்குமெண்ட். இல்லைங்க, நீங்க நீங்க கரெக்டா இது தான் வந்து நாட் ஈவன் வாக்கிங் ஆன் அ தின் ரோப், இட்ஸ் வாக்கிங் ஆன் தின் ஏர். அதை நீங்க வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தியேட்டர்ல வந்த ரெஸ்பான்ஸும் பக்கத்துல பார்த்துருந்த எல்லா ஏஜ் குரூப்பும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இது ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும். இங்க எடுத்து அவங்கவங்களோட அஜெண்டாக்கு அவங்கவங்க போட்டுக்கிறாங்க, சின்ன சின்ன பிட் எடுத்து. ஆமா அத நான் வந்து என்கரேஜே பண்ணல. அது தப்புதான். இல்லைங்க, இப்ப இதை வச்சு சிம்பிள். அட்டாக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு. இல்லைங்க, ஃபுல் சோஷியல் மீடியாலயே யூடியூப்லயே எல்லாமே அற 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 வேக்காட்டுத்தனமாக நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே நம்ம பேசுவோம், நான் உன்னை செருப்பால, அதை மட்டும் தூக்கி போட்டுருவாங்க. போட்டா இவன் செருப்பால அடிக்கிறான் அப்படின்னு. இல்லை, நான் அடிக்க மாட்டேன், அந்த ஆமா அளவுக்கு நான் ஆமா தகுதி ஆமா ஆமா தாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த லைன் அதை எடிட் ம், பண்ணிடுவாங்க. ம், ம், ஸோ ம், ம். அந்த மாதிரியான விஷயம் ஆமா இது. ஸோ ஆமா அன்லெஸ் ஆமா அண்ட் அன்டில் யூ ஹேவ் த ஹோல் திங் அண்ட் விச் இஸ் ப்ரூஃப் இருக்கு, தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, பார்த்தா புரியும். ட்ரூ சார். ஆக்சுவலா நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு வந்து ட்ரவுசர் போட்டு வரும்போது சுத்தி எல்லா ஆம்பளைங்களும் அவங்கள பார்ப்பாங்க. ஆனா அப்பாவோட ரியாக்ஷன் வேற மாரி இருக்கும்னு. அதுக்கு ஆப்வியஸா எல்லாத்தோட அப்பாவோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இங்க வந்து பேசலாம் மைக்ல வந்து.
நான் என்னோட இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணுவேன். நான் வந்து இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு அப்பாவுக்கு தாங்க அந்த வலி என்னன்னு தெரியும். அவர ஆனா நீங்க சொன்ன மாரி சில பேர் வந்து